வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். நாங்க சுரேஷ் அண்ட் சிபி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பேரூர் தேரு. ஸோ வந்து பேரூர் தேருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் டிவைன் செலிப்ரேஷன் வந்து காத்திருக்கு. ஸோ பேர் வந்து அங்க இருக்கு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பக்கம் போகணும். லைட்டா அந்த முக்கோணங்கள் மட்டும் தெரியும். பாருங்க, இன்னைக்கு அங்க உள்ளதான் வந்துட்டு இப்ப போக போறோம். இன்னைக்கு வந்து வேற லெவல் செலிப்ரேஷன் காத்திருக்கு. ஸோ நீங்களே கணக்குலயே இருங்க. என்ன ஓகேவா? தயாரா செலிப்ரேஷனுக்கு? ஓகே, ஸோ வாங்க போலாம். கைஸ், கோயம்புத்தூர் மக்களுக்கு கண்டிப்பாக பேரூரோட ஹிஸ்ட்ரி தெரியும். அவுட் சைட் கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்காக இந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன். பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் வந்து 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனோட ஆட்சி காலத்தில், அதாவது சோழர்கள் ஆண்டுட்டு இருக்கும்போது நம்ம பேரூர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க. சுந்தரரும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் தேவாரத்தில் வந்து பேரூர் கோயிலை பற்றி பாடியிருக்கிறாங்க. புராணத்திலேயே இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ யோசிச்சுக்குங்க, எவ்வளோ பழமையான கோயில் வந்து நம்ம பேரூர் கோயில் அப்படிங்கிறது. இங்கே வந்து சிவபெருமானார் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்கிறாரு. தாயார் பச்சை நாயகி அப்படிங்கிற பேரால் கூப்பிடப்படுறாங்க. இந்த கோயிலில் வந்து ஒரு முக்கிய சிறப்பு என்னென்னா, நடராஜர் சிலை. பங்குனி உத்திரம், இந்த சிவராத்திரி அந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த ஆருத்ரா தரிசனம் அப்போல்லாம் வந்து அந்த 10 நாளும் செம்ம சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பேரூர் முழுக்க வந்து பசின்னு யாரும் சொல்லாத அளவுக்கு அன்னதானம் போட்டு வேற லெவலாக இருக்கு. ஐயோ அம்மா, என்ன டேஸ்டாக இருக்குப்பா. அக்கார் அடிச்சல், இதான் அக்கார் அடிச்சல். வேற லெவல்ல இருக்கு. அதுவும் இந்த வடை இருக்கு, என்னையா அது என்னாலே தெரியல. நம்ம இருக்கு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு வாயில தான் வச்சேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அடி வயிற்றுக்கு போயிடுச்சு புழுக்கு. ஆனா இது வேற லெவல் டேஸ்ட். வேறு இந்த அக்கார் அடிச்சலும் வடையும் பிரியாணி எல்லாம் முடிச்சிட்டேன், தெரியுதா? பிரியாணி எல்லாம் வேற லெவல் டேஸ்ட். என்னப்பா இது? ஐயோ, என்ன பிரசாதமா தேவாமிர்தம் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நாங்க ஃபைனலா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். ஆமா, சவுண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். சவுண்ட் கிடையாது, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் பக்கத்துல இருக்காங்க. சொல்லுங்க, இந்த vlog பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணுமே சொல்லல. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. சமிக்ஷா. சமிக்ஷான்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, அம்மூஸ்ன்னு சொன்னாதான் எல்லாருக்கும். ஓகே, நம்ம அம்மூஸை பத்தி உங்களுக்கு முதலே தெரியும். நிறைய தடவை நம்ம vlogல வந்திருப்பா நிறைய தான் வந்திருப்பா. இன்னைக்கு வந்து ஆமா குட்டியா இருப்பா, அப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டா. கரெக்டா பேசுறதுக்கு. ஓகே, பாருங்க அப்படியே பேக்ரவுண்ட்ல பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. பேரூர்ல வந்து இது கோயிலுக்கு பேக் சைட்ல எங்களோட வீடு இருக்கு. குளம் இருக்கு இந்த சைடு, பார்த்தீங்கன்னா குளம் குட்டை. இது இந்த வெயில்ல நீங்க இவ்வளவு மிளகா பொடியை விட்டு திங்கிறீங்க, நாளைக்கு எல்லாத்துக்கும் பல்பு தான் எரிய போகுது. டே அனுச, எங்கடா பேண்ட் ஷர்ட் எல்லாம் கட்டிட்டா? டேய் எங்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் உங்க அதிகம்? ஓகே, கன்ஃபார்ம் நாளைக்கு.
இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம பட்டீஸ்வரர் கோயிலில் ஒரு பழமையான தெப்பக்குளம் கூட இருக்குது. நொய்யல் ஆறோட நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற நம்ம பேரூர் கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்களில் ஒன்று. எப்படி தஞ்சாவூரில் வந்து ஒரு வைப் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் பேரூருக்கு வந்தாலும் அதே சேம் வைப்பை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு மன நிறைவு, மன நிம்மதிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் பேரூர் கோயிலுக்கு வரலைன்னா நிச்சயமாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக இல்லைங்கிறது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. காய்ஸ் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். எப்படி இருந்துச்சு எங்கள் ஊர் பேரூர் தேர்? சும்மா அதிர்ச்சில்ல. ஸோ வேறு லெவலில் இருந்தது வைப்பு. இன்னும் 2-3 தேர் இழுப்பாங்க, ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷ். Bye bye. பாய் பாய்.